பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாளிலே உங்கள் யாவரோடும் நான் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் படிப்போம். இச்சமாதானத்தோடைய உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர்வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், 4ஆம் தலைமுறையிலே அவர் இவ்விடத்தில் உனக்கு திரும்ப வருவார் என்றான். எமோரியருடைய அதிகாரம் இன்னும் நிலைபெறவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையைப் போல அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையை தோன்றினது. அந்த நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்தின் நதி வரைக்கும் பெரிய நதி மட்டும் உள்ளது. கேனியரும் கெனிசியரும் கத்மேனியரும் ஏத்தியரும் பெருசியரும் ரெப்பாயரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூரியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆபிரகாம் இங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அவன் பலி செலுத்துகிறான். அந்த வேளையிலே அங்கே காரிருள் உண்டாகிறது. ஆகவே ஆண்டவர் மிகுந்த கிருபையாய் ஆண்டவர் அவனுக்காக இறங்கி அவர் உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை? நீ நீண்ட நாட்களாய் இந்த பூமியில் இருப்பாய், நல்ல நரமுடி வந்த பிறகு, அதாவது நல்ல ஆயுசு நாட்கள், பூரண ஆயுசு நாட்கள் வந்த பிறகுதான் நீ மரிப்பாய் என்று சொல்லிட்டு, எந்தெந்த ஜாதிகள் இந்த தேசத்தில் இருக்கிறதோ அந்த கொடிய ஜாதிகள் இருக்கிற தேசத்தையெல்லாம் உன் சந்ததிக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற ஆளா இருந்தால் பலிபீடம் கட்டுகிறவன் என்ற அர்த்தம். நீ துதிக்கிற ஆளா இருந்தால் பலிபீடம் கட்டி தெய்வத்தை தொழுது கொள்கிறாய் என்ற அர்த்தம். உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் நீ தேவ சமூகத்திலே காத்திருக்கிறாய் என்ற அர்த்தம். தினந்தோறும் ஜெபிக்கிற அனுபவம் இருக்குமானால் நீ கட்டின பலிபீடத்திலே கர்த்தரை தொழுது கொள்கிறாய் என்ற அர்த்தம். அப்படி இருக்குமானால் கர்த்தர் உன் அருகிலே வருவார், உன்னோடு உடன்படிக்கை செய்வார், உனக்கு வாக்கு கொடுப்பார். நீ சின்ன வயசுலேயே சாக மாட்டே, எந்த வியாதி உன்னை கொன்று போடாது, நீடித்த ஆயுசுள்ளவனா இருப்பாய் என்று சொல்லி, நீ எந்த ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை என்று பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தாயோ, இந்த இடத்தை வாங்க முடியவில்லையே, இந்த வீட்டை கட்ட முடியவில்லையே, இந்த கார் வாங்க முடியவில்லையே, இந்த டூ வீலர் வாங்க முடியவில்லையே, இந்த பஸ் வாங்க முடியவில்லையே, இந்த பொருட்களை வாங்க முடியவில்லையே, மேல் மாடி கட்ட முடியவில்லையே, என் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை செய்து கொடுக்க முடியவில்லையே, இந்த தொழிலை நடத்த முடியவில்லையே என்று பலவிதங்களிலே நீ கஷ்டப்படலாம். ஆனால் பலிபீடம் கட்டி பலி செலுத்தி தொழுது கொள்கிற ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறபடி கர்த்தர் நீ உனக்கும் வாக்கு கொடுக்கிறார். என்னன்னு கேட்டா, நீ எந்த இடத்தை இருக்கிறியோ அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் விரட்டி விட்டு அந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் திரும்ப கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆனால் அவரை உத்தமமாய் பின்பற்றணும், அவரையே சேவிக்கணும். காசு பணம் சொத்து சுகம் வந்த உடனே நிறைய ஆட்கள் சபைக்கு வர்றதில்லை, ஆண்டவருடைய தசமாங்காணிக்க கொடுக்கறதில்லை, ஒழுங்கான நேரத்துக்கு சபைக்கு வர்றதில்லை. அடுத்தது சபை விட்டு சபை மாறி மாறி போய்கொண்டே இருப்பார்கள். உண்மையா இருக்கிறதில்லை, ஒழுக்கமா இருக்கிறதில்லை, மனித மாம்ச விரும்பனுடைய செய்வார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. அந்த தேசத்திலே இந்த குடிகளெல்லாம் உனக்கு தர வேண்டுமானால் உன் கண்கள் இயேசுவை மட்டும் நோக்கி பார்க்கணும், மனுஷனை பார்க்கக்கூடாது. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம்.
எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.